தமிழ்ல எல்லா சொற்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும். புகழேந்தி அப்படின்னா புகழை ஏந்தக்கூடியவர். உங்க 3 பேருக்கு எங்களுக்கு பழக தெரியாது. நீங்க வித்யாஸ்ரீ, தேவேஷ், மகாஸ்ரீ 3 சமஸ்கிருத பேர். தோண்டி பார்த்தா அதுக்கான மூலமும் தமிழ்ல இருந்து தான் போயிருக்கும். புகழேந்தியோட பேரு நேரடியா புகழ் ஏந்தி, புகழை ஏந்தக்கூடியவர், நிறைய புகழ் சம்பாதிக்கக்கூடியவர், 4 பேருக்கு நல்லது செய்யக்கூடியவர்னு பொருள். புரியுதா உங்களுக்கு? அது போலவே பரம்புன்னு சொன்னோம் இல்லையா, இதுல ஒவ்வொரு மூலச்சொல் வேர் சொல்னு ஒன்று இருக்கும். இந்த வேர் சொல், இதுக்கு என்ன வேர் சொல் அப்படின்னா பர. சொல்லுங்க. பர அப்படிங்கிறது தான் இதனுடைய வேர் சொல். இந்த பரங்கிறதுல இருந்து வந்ததுதான் பரப்பல், பரவலாக்குதல், விரிந்தது. உலகத்துக்கு இன்னொரு பேர் என்ன? பார். சொல்லுங்க. உலகத்துக்கு இன்னொரு பேர் என்ன? பார்னா உலகம்னா பறந்து விரிந்தது. அதனால அதுக்கு பேர் பார்னு வச்சிருக்காங்க.